மொழியின் தனித்துவமே அதன் சொற்கட்டும் பொருட்சுவையும் ஆகும். தமிழோடு பழகியவர்களுக்கு இந்த உண்மை நன்றாக புலப்படும். ஓரெழுத்து சொல்லே ஒரு 100 பொருளாக வரிசை கட்டிய தோரண பூக்களால் விரிந்திருப்பதை காணலாம். அப்படித்தான் கை என்ற ஓரெழுத்து சொல் எத்தனை விதமான பொருளுடன் சொலவடை பேச்சாக பயணிப்பதை பார்க்கலாம் என்கிறார் எழுத்தாளர் அனுத்தமா அவர்கள். இம்மாத நமது மண்வாசம் இதழில் கைக்குள் இவ்வளவு விஷயங்களா என்ற தலைப்பில் அவர் எழுதியுள்ள கட்டுரையில் கை என்ற ஒற்றை எழுத்துடன் துவங்கும் வழக்கத்தில் இருந்து மறைந்த பல்வேறு வார்த்தைகளை பட்டியலிடுகிறார். பண்பு பெயர்களான ஆற்றலும் ஒழுங்கான தன்மையும் கை என்று பொருள்படும். இதற்கு எதிர்மறையாக குற்றம் புரிதலுக்கும் கை என்றே ஒற்றை சொல்லாக சொல்லி வைத்தார்கள். குற்றவாளியின் கையால் என்பவர் காவலரின் கைது நடவடிக்கையில் முக்கியமான பேர்வழி. நடப்பு பேச்சு வழக்கில் ஒருவரின் அடிப்பொடியாளாக வருபவனின் பட்டப்பெயர் அல்லக்கை. அதிகாரத்துக்கு அடிபணிந்து கை கட்டி வாய்ப்பொத்தி கிடக்கும் அடிமைகளுக்கு என்றும் பஞ்சமில்லை. கூவென புகையோடு செல்லும் ரயில்வழி பாதையில் நின்றிருக்கும் கை காட்டி மரம்தான் ரயிலை நிற்கவும் வைக்கும், பின் ஓடவும் வைக்கும். பாசமாக ஊட்டும் கை தாயின் கை. ஆனால் பேராசை கொண்டு லஞ்சம் கேட்பதற்கு பெயர் கையூட்டு. இன்னொரு பெயர் கை கூலி. கைமேல் கூலி என்பதோ உழைத்ததற்கு ஏற்ற உடனடி ஊதியம். எப்படியெல்லாம் கை சொல் மாறி வருகிறது என சொல்லும் அவர் கைகோளன், கை சரிகை, கை முடிப்பு, கை முடை, கை மருந்து என எண்ணற்ற சொற்களுக்கு விளக்கம் அளிக்கிறார். தமிழின் மீது ஆர்வம் கொண்டவர்கள் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டிய வார்த்தைகள். உங்களுக்கும் தமிழ் மீது காதல் தானே? நமது மண்வாசம் வாங்குங்க, வாசியுங்க, தெரிஞ்சுக்கோங்க.